அம்முவா தேங்காய் எடுக்கு. தேங்காய் கூட எடுக்கு. அம்மு சுகமில்ல? உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. ஐயோ ஏங்க, கண்ணம்மாவை நீ அம்மா சொட்டரை பண்ணி கொடுத்தா நீங்க உங்க நீ அம்மா கரை ஆக்கிட்டீங்களா? அது அது தெரியாம நடந்து போச்சு. அந்த சொட்டரை கழட்டி கொடுக்க நான் கழுவி தரேன். அது இருக்கட்டுங்க. ஏங்க எங்கடா அது? இது உங்க தாலி தானே? உங்க தாலி தானா? அது சரி, உங்க தாலி என் வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? அது நேற்றுக்கு குடிச்சிட்டு நீங்க கீழே விழுந்து நடந்தப்போ நான் தான் வீட்டுல கொண்டு விட்டேன். அப்போ தெரியாம மறந்து விழுந்திருக்கும். என்னங்க இந்த பாருங்க, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பொண்ணுக்கு கழுத்துல இருக்கிற தாலி அருந்து விழுந்தா நல்லது இல்லைங்க. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா, குளிச்சுட்டு நேரா கோயிலுக்கு போறீங்க, அங்க சாமியை கும்பிட்டு தாலி கழுத்துல போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்களை பாக்குறதுக்கு மங்களகரமா இருக்கும். சாய சாப்பிடுறீங்களா? சாயெல்லாம் வேண்டாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்னு வந்திருக்கேன். நானும் கண்ணம்மாவும் ஒருத்தர் விரும்புறோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தர நினைச்சு பெரிய சாமி கிட்ட சொல்லி நேசரி கிட்ட பொண்ணு கேட்க சொல்லுங்க. யாருகிட்ட போய் யாருக்கு பொண்ணு கேட்கணும்? அம்மா தாங்க ஒரு டீ போடு. ஏப்பா சண்முக சுந்தரம், என்னங்க என்ன காலங்காத்தால வேலைக்கு போகாம டீ கடையே சுத்திக்கிட்டு இருக்க? இங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டியா? இல்லைங்க, போறேங்க. விவரமா சொல்லணும், சீக்கிரமா நடக்கும். ஐயா போயிட்டு வரேங்க. இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே அவசரம்தான். அம்மோ, இன்னைக்கு என்ன நீ சந்தோஷமா இருக்கிறியா? ஏய்யா, டீல சக்கரை போட்டிருக்கிறிய? அது மறந்து போய் போட்டேன். நான் வேற டீ போட்டு விட்டுட்டுமா? உன்னை நீயே மறந்துடாதம்மா. அது போட்டோம். இந்த சண்முக சுந்தரம் பையன் ஏதோ அவசரம் நானே, அது என்ன? அது சுந்தரமும் கண்ணம்மாவும் ஒருத்தர் விரும்புறாங்களா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படுறேன்னு சொன்னா. என்னம்மா சொல்ற? சுந்தரத்தோட அப்பா ஸ்தானத்துல இருந்துட்டு நீங்க போய் பொண்ணு கேட்கணும்னு நான் இஷ்டப்படுறேயா. என்னையா பதில் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, கடல் ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம், பொம்பளைங்க மனசை கண்டுபிடிக்க முடியாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது சரியா போச்சு. ஐயா என்ன சொல்றீங்க? கண்ணம்மாவை சொன்னம்மா, அவசரப்பட்டு முடிவெடுத்து உன் மாதிரி வாழ்க்கையை கெடுத்துக்கப்படாது பாரு, அதுக்காக சொன்னேன். அம்மோ, இந்த சண்முக சுந்தரம் பைய போக்க கொஞ்ச நாளைக்கு கவனிப்போம். அவனு 2 காய் சம்பாதிக்கட்டும், அதுக்கப்புறமா பொண்ணை பார்ப்போம். இப்ப என்ன அவசரம்? வரட்டுமா? விநாயகரே, உன்னை நம்பித்தான் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் நல்லபடியா முடியணும். காட்டாமணி இலை, ஆடுதோடா இலை, ஆம முட்டை, முதல குஞ்சு எல்லாத்தையும் மொத்தமா அரைச்சு பச்சை மிளகா, பாவக்காய், இஞ்சி, எலும்புச்சம்பள ஊறுகாய் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து லேகியமா கொண்டு வந்திருக்கேன். அடேங்க அப்பா, கப்புனாத்த அடிக்குது. கண்ணே கண்ணே, கருப்பட்டியே, எழுவாய், இந்த நாத்த அடிக்குது. இப்படி தூங்குற? கண்ணே கண்ணே, எழுவாய். என்னங்க? நான் தான் சிவப்பானதுக்கு அப்புறம் தான் சொன்னேன்ல. ஐய, நான் அதுக்கு வரல. இந்த லேகியத்தை உள்நாக்குல படாம உள்ள முழுங்கினீங்கன்னா கருங்குரங்கு செங்குரங்கா மாறும், கருங்குயில் வெண்குயிலா மாறிடும். கண்ணை மூடிக்கிட்டு மூக்க தர. மூக்க திறக்க முடியாதுங்களே. நான் ஆர்வ கோளாறுல சொல்லிட்டேன். வாயத்தர. நான் சிகப்பா மாறிடுவேன்ல. கவலையே படாத, சிகப்பா மாறிடுவா. வாயத்தர. என்ன வாய் இருட்டாயிருச்சு? தேங்கப்பா, கப்பு நாத்தம். நாடு திருநாடு, அங்கு நிற்கிற நம்மாடு, கேளு தெம்மாங்கு, இத காதுல நீ வாங்கு,
புன்னக சிந்துது பொங்குதே பாலாறு மத்தாளம் கொட்ட போறேன் ஒரு மைனாவ கட்ட போறேன் முத்தாளம் போக போறேன் அங்கு கும்மாளம் போட போறேன் தொட்டால் ஓடும் பட்டாம் பூச்சி கண்ணால் பேசாம பேசும் நேரம் தானே மானே மத்தாளம் கொட்ட போறான் ஒரு மைனாவ கட்ட போறான் புது சாவணி அது படிக்கும் ஒரு லாவணி கொதிக்கும் மணி தேரு நீ ஓல கொதிக்கும் புது சோறு நீ மத்தாளம் கொட்ட போறேன் ஒரு மைனாவ கட்ட போறேன் முத்தாளம் போக போறேன் அங்கு கும்மாளம் போட போறேன் தொட்டால் ஓடும் பட்டாம் பூச்சி கண்ணால் பேசாம பேசும் நேரம் தானே மானே மத்தாளம் கொட்ட போறேன் ஒரு மைனாவ கட்ட போறேன் குத்தாலம் போக போறான் அங்கு கும்மாளம் போட போறான் அம்மோ அம்மோ வைத்தியர என்னாச்சு பாரு. என்னயா என்னாச்சு சொல்லுங்க. வந்துங்க அம்மு கர்ப்பமா இருக்குங்க. அம்மோ
பஞ்சாயத்துல உன் மேல குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ? நான் என்ன குற்றம் செஞ்சேன்னு சொன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன்யா. முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சு வைக்க முடியுமா? அதே மாதிரி உன் புருஷங்காரன் தாலி கட்ட உடனே உன்னை தொட்டு கூட பார்க்காம ஒருத்தரை கொலை பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். நீ எவன் கூட படுத்திருந்துட்டு அதை இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்த. பண்டிகை அன்னைக்கு நீயே காட்டி கொடுத்தியம்மா. ஏன் கர்ப்பமானது குற்றம்னு பஞ்சாயத்து நினைக்கிறீங்க இல்ல? நீ கர்ப்பமானத குற்றம்னு சொல்லலம்மா. புருஷன் இல்லாத நீ யாருக்கு கர்ப்பமானங்கிறதாம்மா பேச்சு. என் புருஷனுக்கு தான். என்ன சொல்ற? பக்கத்து கிராமத்துல இருந்து நான் கல்யாணம் கழிச்சு நீங்க வந்தப்போ ஆறாவது என் புருஷனை பாத்துருக்கீங்களா? அந்த ஆளு கருப்பா சேப்பான்னு உங்க யாருக்கா தெரியுமா? நான் சொல்றதை நம்பிதானே இந்த கிராமத்துல நீங்க எனக்கு இடம் கொடுத்தீங்க. அப்ப ஆராதனை கேட்டீங்களா? என் புருஷன் எங்க, என் கழுத்துல தாலி இருக்கேன்னு நீங்க ஆராதனை கேட்டீங்களா? ஏன் கேட்கல? பொண்ணு அழகா இருக்குது, கண்ணிக்கலையாம புதுசா இருக்குது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அப்படி அவள் சாஞ்சிரும். இல்லைன்னா நம்ம சாச்சிருவோங்கிற நம்பிக்கையில நான் ஒன்னும் கேட்கல. எல்லா கண்ணிலையும் விளக்கெண்ண ஊத்திட்டு என் பின்னாடி சுத்தினீங்க முக்காவாசி ஆம்பளைங்க. எங்க அடைக்கு தினம் காலத்து டீ குடிக்க வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? என்ன ஓரம் கட்டுறதுக்கு ஒரு ஆளு பின்னாடி ஒரு ஆளு அப்படி நடக்க இல்ல. தேவையில்லாதெல்லாம் பேச வேணாம். உள்ளத உள்ளபடி சொல்றதுதான் உனக்கு நல்லது. உள்ளது உள்ளபடி நான் சொல்லிடுறேன். என் கழுத்துல தாலி கட்டிட்டு எனக்கு பொண்டாட்டின்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டு ஒரு புருஷன் என்னை விட்டு ஓடி போயிட்டான். அந்த பட்டத்தை நான் சுமந்துக்கிட்டு அவன் வருவான்னு காத்திருந்தா அவன் வர இல்ல. ஒரு மடம் துடி ஒரு வா சோறு எனக்கு போடாதவனை நம்பி நான் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் கழிச்சு இல்லையா? என் உடம்புல ரத்தம் சதை நரம்பு எல்லாம் இருக்குல்ல. நானும் உங்களை மாதிரி மனுஷி தானேயா? என் மனசுலயும் ஆசை பாசம் இருக்காதா? அதனாலதான் நான் இஷ்டப்பட்டவனோட நான் படுத்தேன். அவன் குழந்தைக்கு தாயானே. ஐயா நான் யாருக்கு எந்த தப்பும் செய்யல. அதனாலதான் இன்னைக்கு பஞ்சாயத்து முன்னால தலை நிமிர்ந்து நிக்கிறேன். சரி, தலை நிமிர்ந்து நிக்கிறியா? அம்மா, சாணிய சவ்வாதம் ஒன்னாகாதுமா. புருஷங்காரம் இருக்கும் போதே நீ இன்னொருத்த கூட குடும்பம் நடத்திருக்க. புருஷங்காரம் திரும்பி வரல, சரி வயசுக்குள்ளார தப்பு பண்ணிட்ட. அவன் யாரும் கையை காட்டு, அவனுக்கே உன்னை மறு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவன் யாருன்னு இந்த பஞ்சாயத்துல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏங்க இவ சொல்லித்தான் நமக்கு தெரியுமா? ஒண்ணு அந்த லாரி டிரைவர் மாதவனா இருக்கும், இல்ல ஊருக்கு புதுசா வந்து இந்த சண்முகம் பயலா இருக்கணும். சுந்தரம், இது உங்களுக்கு சம்மந்தப்படாத விஷயம். நீங்க இதுல தலையிட வேண்டாம். நீங்க போங்க. அம்மு, உன் வயிற்றுல வளர்ற குழந்தையோட அப்பன் பேரை சொல்ல மாட்டேங்கிற. என்ன காரணம்? ஏன் உண்மையை மறைக்கிற? ஐயா என்ன மன்னிக்கணும். அவன் ஆரியன் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ளையே அப்பன் பேர் என்னன்னு கேட்டா அப்ப கூட நீ மறைப்பியா? மறைக்க மாட்டேன். அந்த சமயம் வரும்போ சத்தியமா என் குழந்தைட்ட உண்மையை சொல்லுவேன். இதோ பண்றேன். அம்மா, அது வரைக்கும் அப்பன் பேர் தெரியாத குழந்தைய என்னன்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? டேய், மகாபாரதத்துல குந்தி தேவிக்கு பிறந்த குழந்தைக்கு என்னடா பேரு சொன்ன? கர்ணன். இந்த காலத்துல ஒரு புருஷனால ஒரு பொண்டாட்டிக்கு குழந்தை கிடைக்கலன்னா வேறொரு ஆளோட செத்து எடுத்து அந்த பொண்டாட்டிக்கு குழந்தை உண்டாக்குறியே, அந்த குழந்தைக்கு என்ன பேரு சொல்ற? நாகரிக முன்னேற்றம். அந்த குழந்தைய வெறுத்து ஒதுக்கிறியா? இல்ல இல்ல ஐயா, ஒரு பெண்ணுக்கு படுக்க சோத்தை விட 10 மாசம் சுமந்து பெக்கிற சுகந்தாயா பெருசு. எனக்குதான் புருஷனால சுகம் கிடைக்கல, அதனாலதான் புள்ள சுகமாவது கிடைக்கட்டுமே என்னதா இந்த குழந்தைய நான் இஷ்டப்பட்டு சுமந்துகிட்டு இருக்கிறேன். வயசான காலத்துல என்ன காப்பாத்த எனக்கு ஒரு ஜீவன் வேண்டாமா? எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? நான் என்ன கேட்கிறேன்னா, நீ கேள்வி கேட்கிற? இந்த பிள்ளைக்கு ஆறு அப்பன், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நீ ஏதான் பொய் சொல்லாத. சாட்சி இல்லைங்கிற தைரியத்துல நீ பேசிக்கிட்டு இருக்கிறியா? சாட்சி இருக்கியா? ஏன் மனசாட்சியும் என்ன படைச்ச அந்த தெய்வமும் தான் சாட்சி. பெரியவரே, அவங்கதான் மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நாம அவங்க கிட்ட கேட்கறது நமக்கே நியாயம் இல்ல. வெட்டு 1 துண்டு 2ன்னு தீர்ப்பு சொல்லிருங்க. அறிவு இருக்காயா அவனுக்கு? இந்த மாதிரி கேடு கட்டவன் அந்த ஊர்ல இருக்கிறதே அவமானம். தலைவரே, டீ கடை இழுத்து முடிட்டு ஊரை விட்டு போக சொல்லுங்க. நீ யாரையா என்ன ஊரை விட்டு போக சொல்றதுக்கு? நான் என்ன பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடத்துல இருக்கேனா, இல்ல நீ ஊட்டி விட்ட சொத்துல உடம்ப வளர்த்திருக்கிறேனா? நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன். இங்கதான் என் பிள்ளையை பெத்துக்குவேன். என் குழந்தைய உன் கண்ணு முன்னால வளர்ப்பேன். எனக்கு ஆற பத்தி ஒரு கவலையும் இல்ல. என்ன இந்த ஊர்ல இந்த மாதிரி பொம்பளை இருக்க கூடாது. ஆமாங்க, அதாங்க நியாயம். இருங்கய்யா. அம்மு, உனக்கு நல்லது செய்யறதுக்காகத்தான் இந்த பஞ்சாயத்தே கூடி இருக்கு. உன்னை கூறு போட்டு பாக்குறதுக்காக இல்ல. இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு இந்த ஊர்ல நீ தங்கலாம். தலைவரே சும்மாரியா, இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை.
அவளை இந்த ஊரை விட்டு விரட்டி நீ என்ன லாபம் அடைய போற? அவளுக்கு என்ன நஷ்டம்? இவ்வளவு நாளா நம்மளோட பழகுன அந்த பொண்ணு அவ விரும்புற வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கட்டும். இதுதான் என்னோட தீர்ப்பு. என்னையா சொல்றீங்க? சரிங்க.